ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, முக்கியமான ஒரு காரியம். நீ இதை தெளிவாக கேள். யாரை யாரை இதில் குறிப்பிட்டிருக்கிறேன், எந்த வீட்டை இதில் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள். அப்போதுதான் இது தடைப்பட்டு நிற்கும் காரியமாக ஆகிவிடும். இன்று வரை தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு செயலுக்கு தடையை கொடுக்க வேண்டிய நேர காலம் வந்ததால் தான் இப்போது இதை உன் செவிகளுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதை இறுதி வரை கேளின் குழந்தையே. யார், எப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், எந்த காரியத்திற்காக இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு அமாவாசையிலும் எந்த இடத்தில் இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறேன். பொறுமையாக கேள் பிள்ளையே. நான் சொல்ல போகும் இந்த மூவருமே முதலில் ஒற்றுமை இல்லாமல் தான் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் எங்கு பார்த்தாலும் முகம் கொடுத்து கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள். எந்த விசேஷ வீட்டுகளில் பார்த்தாலும் தலையசைத்துவிட்டு சென்று விடுவார்கள். ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், அதுவும் ஒரே எண்ணம் மூவருக்கும் இருக்கிறது என்று எப்போது அவர்களுக்கு தெரிந்ததோ அன்று அவர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி, உனக்கு எதனால் இப்படி ஆயிற்று, எனக்கு இதன் மூலம் ஆயிற்று என்று ஒருவரின் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையானார்கள். எந்த விஷயத்தில்? என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை அளிக்கும் விஷயத்தில் இவர்கள் மூவருமே ஒன்று கூடியிருக்கிறார்கள். எப்போதும் எங்கு பார்த்தாலும் பேசிக்கொள்ளாத இவர்கள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் ஒரே எண்ணத்தை கொண்ட இவர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். அன்றிலிருந்து இவர்கள் மூவருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த இடத்திற்கு போனாலும் சரி, இவர்கள் மூவரும் இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். எந்த விஷயத்தில்? உன் விஷயத்தில் மட்டும். உன் விஷயத்திற்காகத்தான் இந்த மூவரும் ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தையே, நல்லவன் என்பவன் என்றும் தீயவனிடம் ஒன்று சேர மாட்டான். தீய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தாலே நல்ல எண்ணம் கொண்டவன் சற்று விலகித்தான் நிற்பான். அப்போது இந்த தீய எண்ணம் கொண்டவனுக்கு விலகி நிற்கும் இவனை கண்டால் எரிச்சல் அடைவான். அப்படி இருக்கும்போது இந்த மூவரும் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்? மூவருக்குமே தீய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நல்ல எண்ணம் என்பது அதிகமாக இவர்களிடம் தென்படுவதில்லை. குறைந்த அளவுதான் இருக்கிறது பிள்ளையே. உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உன்னிடம் எரிச்சல் அடைந்து உன்னிடத்தில் சில விஷயங்கள் பிடிக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு எண்ணத்தை மனதில் இறுக்கமாக வைத்துக் கொண்டு உன்னை அழித்து தீருவேன் என்று திட்டம் போட்டு விட்டார்கள். ஒருவர் மனதில் இருப்பது ஒருவருக்கு தெரிந்து மூவருமே ஒன்று கூடி இணைந்த கைகளாக நின்று ஒவ்வொரு மாதத்திலும் உனக்காக ஒரு காரியத்தை செய்து வருகிறார்கள். அதை தடுத்து நிறுத்தத்தான் தங்கமே இந்த நாளை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். இத்தனை நாள் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததால் அவர்களின் காரியங்கள் வெற்றியடைந்து உனக்கு தோல்விகள் கிடைத்து அவர்கள் செய்யும் காரியத்தால் பல விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தாய். பல வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாய். தீராத வலியையும் வேதனையையும் உனக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால்
இப்போது நிலை இன்று மாறப்போகிறது. வரும் அமாவாசையன்று அவன் செய்யும் இந்த காரியத்திற்கு முதலாக தடை வரப்போகிறது. அதிர்ந்து போகப் போகிறார்கள் பார். எப்போதும் போல அமாவாசை நாளன்று 3 பேரும் கூடுவார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் நான் ஒரு செயலை அங்கே செய்ய போகிறேன். அவர்களின் குலை நடுங்கும் ஒரு செய்தியை அங்கே செய்யப் போகிறேன். நான் அதில் நடுங்கி விடுவார்கள். அவர்கள் செய்யும் காரியம் முதலாவதாக அங்கே தடைப்பட்டு போகும். அதிர்ந்து விடுவார்கள். ஏன் தோல்வி எனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்று பயப்பட போகிறார்கள். தங்கமே, அவர்களுக்கு முதல் அடி விழுகப் போகிறது இந்த அமாவாசை நாளில். வெற்றி மட்டும்தான் எனக்கு சொந்தம் என்று ஆடிக்கொண்டிருக்கும் இந்த தீய எண்ணம் கொண்டவர்களை இந்த அமாவாசையில் முதல் அடியை கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே. குலை நடுங்கும் விஷயத்தை கூட அவர்கள் மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எத்தனை சுலபமாக அதை செய்து முடிக்கிறான் தெரியுமா? முடித்த பிறகு உன்னிடத்திலிருந்து என்ன செய்தி வரப்போகிறது, உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை எப்படி நோட்டமிடுகிறார்கள் தெரியுமா? அதையெல்லாம் இந்த அமாவாசை என்று நிறுத்தி கொடுப்பேன். நான் சொல்வதை புரிந்து கொள். யார் யாரை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெளிவாக தெரியும். உன் மனதில் இதை நான் தெளிவுபடுத்துவேன். அப்படியே உனக்கு இது யார் என்று தெரியாமல் இருந்தால் 48 மணி நேரத்தில் இந்த மூவரும் யார் என்பதை தெளிவுபடுத்தியே தீருவேன். சத்தியம் இது. உன் தாய் உன்னோடு இருந்து கெட்டவர்களை உனக்கு யார் என்பதை தெரியப்படுத்துவேன். அவர்களை விட்டு உன்னை விலகி வைக்க வைப்பேன். அவர்களால் உனக்கு நடக்கும் தீமையை நிறுத்தி வைப்பேன். இது உன் தெய்வ தாயின் தெய்வ வாக்கின் சத்திய வாக்கு என்பதை கேள். பிள்ளையே, நடுங்காதே, பயப்படாதே, கோழையாக இருக்காதே, யாருக்கும் பயந்து ஓடாதே, தைரியமாக இரு என் துணையோடு. என் செல்ல பிள்ளையே, உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி எதிரிகளை ஒழித்து செய்வினைகளை அழித்து தீய சக்திகளை விரட்டிக்கொள். ஓம் சக்தி. நன்றி.